என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. நான் தான் ஒருத்தி இந்த வீட்டுல இருக்கேன்னு. இது எல்லாம் என்ன இது? வந்திருக்காங்க விருந்தாளிங்க. அவங்க காரசமார மூர்த்தி இருக்காரு கடவுள், அவருக்கு விரதம் இருக்கிறாங்க. பொம்பளைங்க தொட்டு சமைச்சா சாப்பிட மாட்டாங்க. இப்போ வேலை ஒரு வழியா சாம்பார் பினிஷ். வாங்க அந்த பாட்டில் எடு. இந்த பாட்டு மிளகாத்தூள் பாட்டில். கொண்டா கொண்டா இன்னொரு பாட்டு கொண்டா. இன்னொரு பாட்டா கொண்டா. கொட்டி இருக்கிறீங்க. சாப்பிடுறவங்க என்ன ஆறுது? சாப்பிட போறவன் விருந்தாளி, நீயா பதற எப்படி பத்தியா? நாகு போய் அந்த பர்கோலாக்ஸ கொண்டா. அதான்டா அந்த பேதி மாத்திர. நீ போய் கொண்டா. பாயாசம். பாயாசத்துல பர்கோலாக்ஸ் கலந்தா ஐயோ சுகமா இருக்கு. சிவா ரெடி. பேதிக்கு மாத்திர கொண்டாந்தியா? ஒரு கரண்டி எடுத்துட்டு வா. கொண்டாடு. கலக்கு. பாயாசத்திரியா? கைவசம் ஐடியா இருக்கு. கலக்கு. எனக்கே கலக்கும் போது கலக்கட்டும். விருந்தாளிங்க முழுசா போக போறது இல்லை. நல்லா கலக்கு. கரையட்டுண்டா. கலக்கு. நான் எப்பவுமே எவன் வீட்டுக்கு போனாலும் 1 மணி நேரம் தங்குறது இல்லை. அது இனிமே உன் வீட்டுக்கு தான் வந்து கவலை எல்லாம் மறந்து அப்படி ஹாயா இருந்துகிட்டு இருக்க. நீ உண்மையிலேயே பசுமதி, நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலியா. இவ்வளவு அழகான பொண்ணு உனக்கு. நானும் பாக்கியசாலி தான். இவ்வளவு அழகான பொண்ணு எனக்கு மருமவளா வந்து மாமா ஒரு டம்ளர் தண்ணி குடிங்கன்னு கொடுத்தா அது எவ்வளோ. இவன் ஏன் அசந்து போயிருக்கான்? நைனா ஊரெல்லாம் எப்படி? இது வேற ஊரா? அதனால நம்ம ஊர் மாதிரி இல்ல. எப்படி நம்ம பையன்? பையன் ரொம்ப நல்ல பையன். ஆனா தலைக்கு தான் அடிக்கடி ஆயில் போட வேண்டியிருக்கு. நீ என்னப்பா அடிக்கடி குழந்தை கொஞ்சம் சூடாயிடும். ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாரு. அங்க குதிக்கிறான், இங்க தாவறான். சும்மா சொல்லக்கூடாது. நல்ல சுறுசுறுப்பு. ஆமா, எனக்கு நல்ல வயசுல பிறந்த பையன். நல்லா கவனிச்சுக்க. இந்த எவர் சில்வர் பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் விருந்தாளிக்கு, இந்த பித்தாள பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம ஐயாவுக்கு கலந்துடாது. சரி சரி, இதெல்லாம் சுத்தம், அது கலக்க. எல்லாம் பாட்டாச்சு. அந்த ஆள் பறக்கிறான். உனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருந்ததுன்னா எங்களை கேட்காம சாப்பிட்டாத. இங்க விஷயமே வேற இல்லடா. 13 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொருத்த வீட்டுல இன்னைக்கு தான் திங்கிறேன். என்ன என்ன நீங்க வந்துட்டீங்க? விருந்தாளிகளாம் வந்துட்டாங்க. கொண்டுகளாம் எங்க வீட்டுல சமயக்காரன் கிடையாது. எல்லாம் எங்க அப்பா தான். பெரியவங்க முன்னாடி இப்படி பேசாத சொல்லிருக்கல. கல்யாணம் முடியல வைக்க போடுப்பா. வேணுங்கிறத கேட்டு சாப்பிடுங்க. இல்ல தம்பி இவ்வளவு போட்டுக்கிட்டு பரவாயில்ல சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் சும்மா சாப்பிடுங்க. முடியும் தம்பி. இது என்ன சாதாரணம்? இனிமே தானே வரப்போகுது. எல்லாம் சாப்பிடுங்க. ஜோரா ஏண்டா கண்டு போடுற சம்மந்தி? எனக்கு சாப்பிடுறப்ப மட்டும் யாராவது பேசினா கோவம் வந்துடும். பெரியவருக்கு நீ ஊத்து, விருந்தாளியை நான் கவனிச்சுக்கிறேன். வாங்க 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 வாங்க. ஏப்பா இந்த மாவள்ளி கிழங்கு ஊர்ல இல்ல? அப்படி ஒரு கிழங்கா? ஆட பைத்தியக்காரன். சாம்பார் கொடுங்க, சாம்பார் கொடுங்க. இரு பாத்தி கட்டிக்கிறேன். அப்புறமா ஊத்து. என்னடா கொஞ்சமா ஊத்துடுங்க. ஒப்ப சொத்தா ஊத்த மறுபொழுது நீ ஏண்டா என்ன அழுவுற? நானும் அழுவுறேன். சாம்பார் எனக்கு அப்படி தெரியலையே. ஐயோ சம்மஞ்சி காரம். சிவா பாப்பா, இது என்னப்பா இது? காரம் ஏண்டா
எனக்கு தெரியாம மறுபடியும் நீ மிளகா போட்டியா? நீ ஏற்கனவே போட்டாச்சா? நீங்க வருத்தப்படாதீங்க, தப்பா நினைக்காதீங்க. ஒரு தித்திப்பு சாப்பிட்டாக்க எல்லாம் சரியா எனக்கு வாய் வயிறெல்லாம் எரியுது. உனக்கு எனக்கு எல்லாமே எரியுது. சிவா, நான் தானே தப்பு பண்ணேன். நானே அவருக்கு பாயசம் போடுறேன். முதல்ல குழந்தைக்கு போடு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிடு. எப்படி இருக்கு நைனா? பாயசம் தித்திக்குது. ஒத்துப்பா ஒத்துப்பா. எப்படி? அட நல்லாவே இருக்கு. சம்மந்திக்கு போடல. இல்ல இல்ல, அது வந்து சம்மந்தி இன்னும் சாம்பாரே முடிக்கலையே. அவரு தித்திப்பு சாப்பிட கூடாதுங்க. அவருக்கு சக்கரை வியாதி. அப்ப வாங்கி வச்சு சாப்பிடு தம்பி வந்து எங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு அட்டி வாங்கி எதுக்காக சம்பாதிக்கிறாரு? எல்லாம் இதுக்காக. சும்மாரா. செல்லமா வளர்த்துட்டா ஒரே ஒரு பையனாச்சு. எப்பப்ப எதை பேசுறதுன்னு தெரியாது. பசுமதி, இந்த கல்யாண விஷயத்தை இன்னைக்கே எல்லாருமா உக்காந்து என்னங்க? ஒண்ணு இல்ல, இந்த வரேன். என்னங்க? ஒண்ணு இல்ல, இந்த வரேன். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு ஆசை. சொல்லுங்க. எங்க அப்பா இருக்க, அதுக்கு பேசவே தெரியாது. நான் இல்லாதப்ப எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அயோக்கிய பையல. சும்மா இருப்பா. இந்த கல்யாணத்தை செஞ்சு என்னங்க வரேன். அதாவது கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும்னு சொல்லிட்டு போறான். பசுபதி, இப்ப நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆயிட்டோம்னு வச்சுக்குவோம். அப்ப என் தோட்டம் உன் தோட்டம், என் வீடு என்னங்க? ஒண்ணு இல்ல, இங்க வரேன். என்னங்க? சொன்னா நம்ப மாட்டிய. சத்தியமா நம்ப மாட்டிய. போனதுக்கு போனல உங்க பொண்ணுக்கு என் பேர்ல ரொம்ப பிரியம். என்ன என்ன பாருங்க. காலையில பேசிக்கலாமே. அதெல்லாம் ஏங்க? ஒண்ணு இல்ல. வீரப்பன் நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. பிடிவாதமா இருக்கிறாரு. என்ன தம்பி பேசாம இருக்கீங்களே? வந்தாச்சு. என்ன?
போனதெல்லாம் போச்சு, பரவாயில்ல. இப்ப ரெண்டுல ஒண்ணு என்ன சொல்றேன்? நீங்க அவசரப்படக்கூடாது. எங்களுக்கு எங்க பொண்ணுடைய எதிர்காலம் தான் முக்கியம். அதனால தயவு செய்து இந்த சம்பந்தத்தை மறந்துடுங்களேன். அப்ப பொண்ணு இல்ல, அவ்வளவுதான். எல்லாம் அவமானப்படுத்திட்டேன். இப்பயே ஊருக்கு போறேன். உன் கடன் பத்திரத்தை எடுத்து உன்னை கோர்ட்ல போட்டு உன் வீடு கடலாம் ஜப்திக்கு கொண்டாந்து உன்னை நடு ரோட்ல நான் நிக்க வைக்கல. பெரியவரே பெரியவரே என்ன வாழ பாருங்கடா. எல்லா பயிலுமா சேர்ந்து என் குடலையாடா பாத்தீங்க. என்னடா உங்களையும் கவனிச்சுக்கிறேன். என்னயோ நீ ஊருக்கு போய் என்னென்ன கிழிக்கணுமோ எல்லாத்தையும் கிழிப்போம். கிளிக்கிறேன்டா படுபாவே. பாயாசமா ஓட்டுன உன்னையும் கவனிக்கிறேன். என்னங்க தம்பி போடா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். நாங்களா அங்கிள். என்னங்க நாங்களா அங்கிள். அப்படின்னா அதாவது நாங்க 3 பேரும் மாமா. உங்களை போல பெரிய மனுஷாளுக்கு தான் நாக்காளி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அங்க உட்காருங்களேன். உட்காருங்க உட்காருங்க. நீங்களும் தான். நான் அவ்வளவு பெரிய மனுஷன் இல்ல. ஆமா மாமா, நீங்களே என்ன மாமா? தாய் மாமா. உங்க பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறானே, அந்த பொண்ணுக்கு நான் பெரிய மாமா. நான் நடு மாமா. நான் சின்ன மாமா. அப்போ சாப்பு கடை பசுபதிக்கு சொந்தமா? பசுபதி மை சிஸ்டர் ஹஸ்பண்ட். பெரியவர் இருக்காரு, அவருக்கு ஜெயபால தான் பேரு. உங்களை பார்க்கணுங்கிறதுக்காகவே எங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு ஆப்பிரிக்காவில இருந்து ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி இருக்காரு. ஆப்பிரிக்கா? அப்போ நீங்கள்லாம் ஆப்பிரிக்கா மாமா? ஆமா. பெரியவருக்கு ஆப்பிரிக்காவில 4-5 காடே இருக்கு. ஆணையர் அங்கேதான் பிடிப்பாங்க. அங்க பிடிச்ச ஆனையோட தந்தம் தாங்க இது. என்னங்க இந்த தந்தம் மஞ்சளா இருக்குது? அந்த ஆனை நிறைய சிகரெட் பிடிக்கும். ஏங்க இந்த வைரங்கள்லாம் ஐயா காட்டுல தான் விளையுதுங்களா? நீங்க ஒண்ணு, பெரியவருக்கு 4-5 வைர சுரங்கமே இருக்காங்க. இவர்கிட்ட இருக்கிற வைரத்துக்கு 10 விரல் பத்தாதுங்க, 30 விரல் வேணும். நீங்கெல்லாம் ரொம்ப பெரிய மனுஷாளுங்க. இந்த நேரத்துல வேலைக்காரியை நிறுத்தி விட்டேன், இல்லன்னா காப்பி வந்திருக்கும். மோதிரம் விடாது, எடுத்துங்க கைய. விழுந்துருமோன்னு பார்த்தேன். இது வந்த விஷயத்த பேசுறாங்களா? மை சிஸ்டர் டாக்டர் கல்யாண விஷயமா பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். உங்க பையன் எங்க பொண்ணை விரும்புறான், ஒத்துக்கிறீங்களா? ஆப்பிரிக்காவில இருந்து வந்து சொல்றீங்க, உள்ளூர்காரன் ஒத்துக்காம முடியுங்களா? எங்க பொண்ணு உங்க பையனை விரும்புறான், நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனா எங்க மைத்துனர், அதாவது பொண்ணோட அப்பா வரதட்சணை கொடுக்கறது இல்லைங்கிற கொள்கையில இருக்கார். ஏங்க உங்களுக்கே அசிங்கமா இல்லீங்களா? வரதட்சணை இல்லாத கல்யாணம் ஒரு கல்யாணமா? ஜெயபால் பெரியவரே, நீங்க மன்னிச்சுக்கணும். அதை சரிப்படுத்துறதுக்காக தான் இப்ப நான் வந்திருக்கேன் ஆப்பிரிக்காவில இருந்து. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், எவ்வளவு நகை வேணும் விவரமா சொல்லுங்க, எல்லாத்தையும் ஒரே செக்ல தள்ளிடுறேன். 3 பேர்ல யார் கையெழுத்து வேணுமோ நான் போடுறேன். எனக்கு செக்கு வேணாங்க, பணம் தான் வேணும். பணமா ஒரு 10,000. உங்களால முடியாதா? என்ன 20,000. நகையில ஒரு 5,000. 10,000 ரூபாய் நகை. அப்படியே அந்த பொண்ணு மேல பிரிய இருந்துச்சுன்னா இது வெள்ள 1-2 கழட்டி கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிறேன். சம்மதிக்கிறோம். ஆனா கல்யாண செலவு பூரா நீங்க தான். சம்மந்தி சம்மந்தி, நாங்க கொடுக்க போற பணம் நகை எல்லாத்தையும் இந்த பீரோலையா வைக்க போறீங்க? ஏங்க கேக்குறீங்க? இல்லீங்க, ஓப்பனா வெளியே வச்சிருக்கீங்களே பந்தோபஸ்து இல்லாம. இதை விட பெரிய கஜானா உள்ள இருக்கு. உள்ள கஜானா. வர்றோம் வாங்க. வர்றோம் வர்றோம் வர்றோம். பையனை பாக்கலையே. என்ன பார்த்தா போதும். பையனை பார்க்க வேண்டாம். வர்றோம்.